என் லைஃப்ல இப்படி ஒரு மிருகத்தை பார்க்கலையே. மாறிச்ச மானா மாறின மாதிரி மனுஷ இப்படி மாறிட்டாளா? பட்டு விட்ட கூடாது, சுத்திட வேண்டியதான். கை வச்சுட்டாதீங்க. இல்ல இல்ல, கை கொடுக்கத்தான் வந்தேன். ஆனா நீ கை விட்டாத. மாமா, என் உடம்பு இருக்கிறது எலும்பு, பிங்கில்ல. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா, யாரா நீ? மதுரை ஊரை கேட்கல, பேர கேட்கிறேன். அவர் பேரே ஊருதாப்பா. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுப்பா. நான் தான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு வர சொன்னேன்ப்பா. அப்படியா? கொண்டாந்துருக்கானோ? கொண்டாந்து பாருப்பா. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், கொண்டு வந்துட்டீங்கல்ல. எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்தேன், என்ன விலையானாலும் பரவாயில்ல, எனக்கு புலித்தலை வேணும்னு. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல சிங்கத்தில் இருக்கு பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. அப்பா, தலை தானப்பா, எந்த தலையா இருந்தானப்பா. நீ இதுல தலையிடாத. தருதலை புலித்தலை கடையில வாங்கிட்டு வரணும் நினைச்சியா? உயிர் புலிய கொண்டுட்டு வரணும்டா. அப்பதான் உனக்கு என் பொண்ணு. எந்திரம் எந்திரா. முடியாதுங்க, முடியாது. ஐயோ, என்னால எந்திரிக்க முடியாதுங்க. நான் இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டேங்க. சும்மா ஏன் அழுகுற? இப்பதானே பால் கொடுத்த. சும்மா அழுகுறதுன்னா நான் பூச்சாரிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். பால் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். பெரிய மனுஷனா மேல போன சின்ன பையனா கீழே வந்திருக்கிய? ஆமா, நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துக்குவேன். ஆனா மொத்தத்துல நான் ஒரு யோக்கியன். பொல்லா யோகிய. அப்பா, குழந்தைக்கு வச்சிருந்த பாலை இவன் குடுத்துட்டு வந்துட்டான். ஏமா நீ தானமா கொடுத்த? மூஞ்சி பாட்டோட ரப்பரை முழுங்கிட்டாப்பா. மாமா, மாமா நீ இப்ப கூப்பிடாத. உன் யோக்கியதைய 4 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். போ. அப்போ இந்த தேதி பிரிண்ட் பண்ணாம பத்திரிக்கை அடிச்சிருவா? சாப்பிட்டதா கலப்பு? பின்ன இத்தனை இனிப்பு, 8 பாக்கெட் முந்திரி பருப்பு, காப்பியா 4 கப்பு, அதையும் அநியாய இனிப்பு இருக்காத பின்ன கலப்பு. சரி சரி, உன் கலப்பு இருக்கட்டும். ஒரு சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணு. நான் எதுக்காக இருக்கிறேன்? கூப்பிடுறதுக்கும் வர்றவங்களை வரவேற்கிறதுக்கும் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறதுக்கும் தானே. மொத்தத்தில் ஒரு செக்ரட்டரி மாதிரி இருக்கேன். ஒரு 1/2 hour டைம் தரியா எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறேன். ஏன் கமலா, இன்னைக்கேவா ஊருக்கு புறப்படு? இப்பவே இன்னைக்கு ராத்திரி பிளேன்லயே கல்கட்டா, அங்க இருந்து நேரா பீக்கிங். ஆமா குமார், இன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு போறேன். ஆமா, விசா எல்லாம் கிடைச்சிருச்சா? கிடைக்காம அனுமார் சஞ்சீவ பர்வதத்தை தூக்கிட்டு வந்த மாதிரி அலக்கா தூக்கிட்டு வந்தானே. குரங்கு எதுக்கு எடுத்தாலும் நீயே குறுக்க பேசிக்கிட்டு போடா, போய் பேக் பண்ணப்பா. ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் மச்சனா இப்படித்தான் பேசுறதா? மச்சனா? ஓஹோ, இதான் வெக்கம் இல்ல. சரி சரி, பேச வேண்டியதெல்லாம் இப்ப பேசி முடிச்சுடு, நான் வந்துடுறேன். போடா, பேசிட்டு போடா. கமலா, நான் எவ்வளவு பெரிய துரதிருஷ்டசாலி. நீ இங்க இருந்த காலத்துல எல்லாம் உன்னுடன் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தேன். நீ என்னை விட்டு பிரிந்து போகும் நேரத்தில் உன்னை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கமலா, காலமெல்லாம் உன்னுடன் வாழ வேண்டும். காரியர்களும் வெம்பகலும் போவது தெரியாமல் போக வேண்டும். உனது பணிவிடையிலேயே உலகத்தையே மறந்து வாழ வேண்டும் என்று ஓரிரவு கனவு கண்டேன். அது ஒரு பொழுது கூட நிற்கவில்லையே கமலா. தங்கச்சி, இந்த பச்சை கல்லு மோதிரம் எங்க வச்சிருக்கிற? அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தான் வச்சிருக்கேன், எடுத்து வைப்போம். ஆமா, என்னமோ சொல்ல வந்தியே என்ன? ஆமா, எல்லா புடையுமே எடுத்து வைக்கணுமா இல்ல 7-8 பாத்திரம் எடுத்து வச்சா போதுமா? யார்கிட்ட கேக்குறேன், எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். டேய், அப்படியே எனக்கு 4 ஜாக்கெட் எடுத்து வைப்போம். என்கிட்ட தங்கச்சி,
குமார், இந்த பிரிவு என்னை வருத்தவே இல்லை. இன்று போவேன், நாளை வருவேன். இந்த கமலா என்றும் உங்கள் காலடியிலேயே இருப்பாள். கமலா, தென்றல் போல் தவழ்ந்து வரும் இந்த சிங்கார ரதம் என் கண்களில் நின்று கொண்டே இருக்கும். தனி விமானமெல்லாம் உன்னை சுமந்துதான் வருகிறது என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பேன். பறப்பதற்கு விமானம் இல்லாவிட்டால் என் சிறகுகளாலேயே பறந்து வருவேன். நான் மாலை ஒன்று கையில் கொண்டு வழியிலேயே நிற்பேன். நான் மணமகளாய் வந்திருந்து அந்த மாலையினை ஏற்பேன். இருப்பது ஒரே இதயம், அது என்றும் உனக்குத்தான் கமலா. எனக்கு மட்டும் 2 மனம் எங்கிருந்து வரும்? கமலா, என்ன அநியாயம்! குரங்கு ஏண்டா கதவு சாத்திருக்கேன், எப்படி இங்க வர்ற? நான் தான் குரங்காச்சே. தங்கச்சி, இவர்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியதா இப்பவே சொல்லிடு. ஏன்னா நீ போயிட்டு திரும்பி வர வரைக்கும் உனக்கா இவரு காத்துட்டு இருப்பாரு. ஆனா நான் இருக்க மாட்டேன். இடையில ஏதாவது நடந்தா நடந்துரும். இன்விடேஷன் அனுப்புறான மாத்திரம் போச்சுக்காரு. பாத்தியா, அதுக்காக தான் இந்த பையன் உன்னை சீக்கிரம் பேக் பண்றான். ஏர்போர்ட் போற வரைக்கும் இந்த பேச்ச விட மாட்டான் இவன். அங்க மாத்திரம் என்ன வாழுது? போராளே போராளே பொன்னுரங்கம் பொன்னுரங்கம். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லையா? எங்க அப்பாவை ஏமாத்தவே முடியாது. அவர் எப்பவும் முழிச்சுக்கிட்டே இருக்காரு. நீ தூங்குறியா? அரசா எழுந்திரி. பூங்குயில் கன்றாவி. பூங்குயில, ஆமா இப்படியே உட்காந்துக்கிட்டா என்ன ஆகுறதுன்னு கேக்குறேன். அப்படியே நம்ம காதல வளரட்டும். வருமானத்தோட நிறுத்திக்குவோம். ஏன் பூங்குயில்? பின்ன என்ன, உனக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் கூட நினைப்பே இல்லையா? தூங்கி விழுகிறியா? ஐயா, கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? முதல்ல காதல் ஒழுங்கா வளர்ந்து முடியட்டும். ஆரம்பத்துல என்னையா சொன்னேன்? என்ன சொன்ன? எனக்கு வளவளான்னு பேசுறது பிடிக்காது, உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டேன்னா உன்னை நம்பினா நான் எங்கது என்ன ஆகுறது? உங்களுக்கு விவரம் நான் ஏமாத்த மாட்டேன். கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும். காதலோட நிக்கிற சேவன் நான் இல்ல. நம்ம கல்யாணத்தை எவனுமே தடுக்க முடியாது. யாரோ வர்றாங்கன்னு சொன்னதுக்கே இப்படி ஓடுறீங்க. நீயா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? யாரும் வரலையா? தம்பி, நிஜமாவே யாரோ வர்றாங்க. நீ மாத்திரம் ஓடலாமா? பின்ன என்ன, இப்படி பயப்படாம இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். தம்பி, தம்பி, உங்க அண்ணனா? இவனா கருமம்? எங்க வந்த? நீங்க எங்க வந்தீங்க? நான் சும்மா வந்தேன். நானும் சும்மா தான் வந்தேன். அதோட பேசிட்டு போலான்னு அதை பாக்கலான்னு வந்தேன். ஆமா, யார் அந்த பொண்ணு? தெரியலடா, யாரும் தெரியல. வாங்க ஜாரி போ. வீட்டுக்கு போனா அதான் சொன்னீங்க. ஐயா அவங்கள நல்லா கவனிச்சு இருக்காரு. நல்லா கவனிச்சுட்டான் போவேன். ஆமா, உன்னெல்லாம் சுட்டு தள்ளண்டா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொடுங்க அப்படி. சமயம் பூச்சி உன்னை விட்டு போகலையா? எந்த பாவி இதை சுத்தணும்? இந்த பாவி நீயா? என்ன வேலை? 3 ரூபாய் வாங்குவோம். 3 ரூபாய்க்கு ஒண்ணுமே வியாபாரம் விற்கிறது. நீ போயா கேட்டுட்டு போறாளா இருக்க? ஆமா, வாங்குறதுக்கே வர மாட்டேன். வாங்க வாங்க வாங்க. எங்க ஆளுக்கான சௌக்கியமா? வாழைக்காய் என்ன விலை? என்ன கேட்கறீங்களா? சௌக்கியமா இருக்கு. உண்மையா சேவை விசாரிச்சாங்க. செவிட்டு பணமே கொண்டாடலையா? பின்ன ஏன் வந்த? உன்னை விசாரிக்க வந்தேன். ஏற்கனவே காதுதான் ரிப்பேர் ஆகி கிடக்குது. மேற்கொண்டு ஏன் பூ வேற வச்சு கட்டிச்சிருக்கிறேன். செவிட்டுக்கு அதுக்கு என்ன மாலை வேண்டி இருக்கு? எடுத்து ஏறி தள்ளி உட்கார சொல்றியா? நான் உட்காருவேன். உட்காராத, ஒரே ஓடி போயிரு. ஐயோ, பூசணிக்காயா? கையை ஆட்டக்கூடாதுங்கிற அந்த சைட்டுக்கு ஒரு பொருளை கையில எடுத்துக்கிறானே. 3000 தாங்க, நல்லா இருக்கும். நிக்காத, கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி தொங்க விடு, திஷ்டி தொலையும். விளக்கு இல்லைங்கிறியா? நாளை காலையில போடுவோம், சாயங்காலம் எரியும். எங்க வயிறு எரியும். போனா போட்டோம். உருளைக்கிழங்கு என்ன ரேட்டு? கேரட்டு புரியல. என்ன சிரிக்க வேண்டியது? சரிக்கிட்ட பா, அவங்ககிட்ட அது ஒண்ணுதான். அது இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவான். ஆமா, கத்திரிக்காய் என்ன விலை? வீச 3000 ரூபாய். 12 வச்சீங்க, அதுக்குள்ள 3000 ரூபாய் என்ன வந்துச்சு? என்ன ஆச்சு? இப்படி பார்த்தா 2 பேரும் அப்படி பாத்துட்டு இருக்க வேண்டியதான். கிட்ட நெருங்க. கொண்டா. ஏற்கனவே இந்த டிராபிக் மாட்டான். இதுல இந்த கேட்டை வேற போட்டு பூட்டி வச்சிருக்கியா? ரூட்டை கிளியர் பண்ணு. ஆமா, ஏயா விலை ஏத்திட்டீங்க? சீனாக்காரன் சண்டைக்கு வந்துட்டான்ல, அதனால சைனாக்காரன் சண்டைக்கு வந்தா ஏன் சிந்தாதிரிப்பேட்டையில விக்கிற கத்திரிக்காய்க்கு விலை ஏத்திட்டீங்களா? சண்டையை ஜாக்கா வச்சு விலையெல்லாம் ஏத்தி விக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? உனக்கு காசு தானே செவிடு. ஆமா, கண்ணு அமைஞ்சிட போகுது. சரி சரி, விட மாட்டான். வாங்க வாங்க, நம்ம கடைக்கு வாங்க. எல்லாம் சௌகரியமா தானே.
புள்ளங்க என்ன விலை? புடலங்காயா சார் 6 கஜம் என்ன விலை? என்ன கிண்டல பண்ண வந்தீங்க? கிண்டல் இல்லையா இருக்கு வியாபாரத்துல ஒரு நியாயம் வேணாம். புடலங்காய கொண்டு போய் ஜாம் கணக்கில் விற்கிறேங்க. நல்லா இருக்காயா? என்ன பண்ணுவோம்? சீனாக்காரன் சண்டை வந்துருச்சு இல்ல? அவன சண்டை வந்துருச்சு. இனிமே இன்ச்சு கணக்குல வியாபாரம் பண்ணியா? ஆகுது என்ன வாங்கணும்? யார பார்த்து அம்மாங்கிற? யாரா நைனா? யாரா வாத்தியாரு? பள்ளிக்கூடத்துக்கு போகாம பாக்குறவன எல்லாம் வாத்தியாருங்க. அலையற உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட என்ன இருக்கு? அள்ளி தான் தர்றேன். உருளைக்கிழங்கு குச்சிக்கொண்டு போ. வீட்டை 3.25 ரூபாய். 3.25 ரூபாயா? பாவி ஏன்டா அப்படி பதர் கொள்ள அடிக்கிறீங்க? என்ன பண்ண சொல்ற? சண்டை வந்துருச்சு. சண்டை வச்சு மார்க்கெட் பக்கம். யாரு பேப்பர் குடி சொன்னாங்க? ஐயா கூட்டியாரா? இப்பவே இருக்கிறா டாக்டர் கூட்டிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே அத்தா. இதுவே நான் என்னத்தான் பண்ண போறேன்? கொலாச்சண்டைய படிச்சாலே கீழே விழுந்துருவீங்களே அத்தா. நீங்க ஏன் போற பத்தி படிச்சீங்கோ? உயிரோடு இருக்கும்போதே ஒப்பாரி வைக்கிறியா? ஐயோ, நீங்க சாகலையா? எப்ப சாவேன்னு காத்துட்டு இருக்கியா? போங்கத்தான், திடீர்னு என்ன இப்படி பயமுறுத்திட்டீங்களே. வேண்டாத்தா, அதை சொல்லித்தானே இப்ப கீழே விழுந்தீங்க. நான் ஒண்ணும் பயத்துல கீழே விழுவுறேன், ஆவேசத்துல கீழே விழுந்தேன். இப்பவே நான் போருக்கு போக போறேன். வேண்டாத்தா, அதெல்லாம் வீரர்கள் போற இடம். அதனால தான் நான் சொல்றேன், நானும் போருக்கு போறேன். நீங்க போருக்கு போயிட்டா நான் சோறுக்கு என்ன செய்வேன்? சீ, சோத்து புத்தி, நீயும் ஒரு பெண்ணா? என்னடா புருஷன் நெத்தி காலியா கிடக்குதே, ஏதாவது வெற்றி திலகத்தை அவன் நெத்தியில எழுதி வைப்போம், அவனையும் போருக்கு அனுப்பிச்சு வைப்போம். ஏதாவது இருக்குதா உனக்கு? வேண்டாத்தா, நான் சொல்றேன். யாரு தடுத்தாலும் நிக்க மாட்டேன். நான் இப்பவே போருக்கு போகத்தான் போறேன். வேண்டாத்தா. நாட்டுல இவ்வளவு பெரிய போர் நடக்கும் போது கிணா காண்ற அளவுக்கு நீ நிம்மதியா தூங்கி இருக்கிற இல்ல? இது மாதிரிலாம் சொல்லி நீ ஏமாத்த முடியாது. நான் கண்டிப்பா போருக்கு போகத்தான் போறேன். அங்க போய் செய்யற சேவையை இங்க இருந்தே செய்யுங்கன்னு சொல்றேன். இங்க யாரோட சண்டை போட? பல்லு கட்டுறானே சீனாக்காரன், அவனை பிடிச்சி உதைக்கவா? ஐயோ, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதுக்காக